இது குறித்து இறைவன் தன் திருமறையில் கூறும்போது அயக்சபுல் இன்சானு அல்லன்னஜும இலாமா, மனிதனின் எலும்புகளை ஒன்று திரட்ட மாட்டோம் என அவன் எண்ணுகிறானா? இறைவன் கேட்கிறான். மனிதனின் எலும்புகளை ஒன்று திரட்ட மாட்டோம் என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கின்றானா? வலா காதிரின் அலா அன்னு சவ்யபனான, அவ்வாறு இல்லை. அவனது விரல் நுனிகளையும் சீராக்க நாம் ஆற்றல் படைத்தவர்கள் என இறைவன் இந்த வசனத்தில் கூறுகிறான். இறைவன் அவன் வழங்கியுள்ள அருட்கொடைகளை பற்றி தன் திருமறையில் சொல்லும் போது, நீங்கள் கேட்ட ஒவ்வொன்றையும் அவன் உங்களுக்கு வழங்கினான். அல்லாஹ் வழங்கிய அந்த அருட்கொடையை நீங்கள் எண்ணினால் லா துக்ஸுஹா, அதை உங்களால் எண்ணி முடிக்கவே முடியாது என இறைவன் சொல்கிறான். இப்படி எண்ணற்ற அருட்கொடைகளை வழங்கியுள்ள இந்த இறைவன், இந்த உலகம் சிறந்ததா அல்லது மறுமை வாழ்க்கை சிறந்ததா என தனது திருமறையில் சொல்லும் போது, மறுமையை பற்றி இறைவன் தன் திருமறையில் சொல்கிறான், வலல் ஆகிரத்து ஹைருல்லக்க மினல் ஊலா, நபியே இவ்வுலக வாழ்க்கையை காட்டிலும் மறுமை வாழ்க்கை தான் சிறந்தது என சொல்கிறான். இந்த உலக வாழ்க்கை என்பது விளையாட்டும் வீணும் கவர்ச்சியும் என இறைவன் சொல்கிறான். தன்னிடம் உள்ள பொருளை காட்டிலும் அடுத்தவரிடம் உள்ள பொருள் மிக அழகாக உள்ளது, அதை காட்டிலும் அதற்கு அடுத்தவரிடம் உள்ள பொருள் இன்னும் அதை விட அழகாக உள்ளது என நாம் இந்த உலகத்தில் காணக்கூடிய ஒவ்வொரு பொருளும் அழகாக, அலங்காரமாக, கவர்ச்சியாக காட்டப்பட்டிருக்கிறதா இல்லையா? இறைவன் சொல்லுகிறான், இந்த உலக வாழ்க்கை என்பது விளையாட்டும் வீணும் கவர்ச்சியும் என சொல்லிவிட்டு அதற்கு அடுத்தவரையில் சொல்கிறான், வத்தப்பா குறுபயனுக்கும், உங்களுக்கிடையே ஒருவருக்கு ஒருவர் பெருமை அடித்தலும் என சொல்கிறான். சாதாரணமான நிலையில் இருக்கும் போது அல்லது ஏழ்மையான நிலையில் இருக்கும் போது இறைவனிடம் கையேந்துகிறோம், யா அல்லாஹ் எங்களுக்கும் அதிகம் செல்வத்தை வழங்குவாயாக, பின்னர் பணக்காரராக, லட்சாதிபதியாக, கோடீஸ்வரராக ஆன பின்பும் கூட நம்மில் யாரிடத்திலாவது என்றைக்காவது போதும் என்ற மனநிலை ஏற்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. இன்னும் அதிகம் செல்வத்தை சேர்க்க வேண்டும் என போராடி கொண்டிருக்கிறோமா இல்லையா? இறைவன் சொல்கிறான், பொருட்செல்வங்களையும் மக்கள் செல்வங்களையும் அதிகரித்துக் கொள்வதும் தான் இவ்வுலக வாழ்க்கை என இறைவன் சொல்கிறான். ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, நமது உயிரினும் மேலான பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், குடும்பத்தினர்கள், உற்றார் உறவுகள் மீதும், இங்கு கூடியிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நிலவட்டுமாக என பிரார்த்தித்தவனாக எனது இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். மகத்தான மறுமை வாழ்வு என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் நாம் இங்கே உரையாற்ற உள்ளோம். இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் அனைவருக்கும் மறுமை நாள் என்றால் என்ன என்பது தெரிந்திருக்கும். மறுமை நாள், இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்படும். இந்த உலகத்தில் உள்ள வானம், பூமி, சூரியன், சந்திரன் போன்ற விண்கோள்கள், தாவர இனம், பறவை இனம், விலங்கினம், மனித இனம், இப்படி அனைத்தும் அழிக்கப்படும். மனித இனத்தை பொறுத்த மட்டிலும் முதல் மனிதர் ஆதம் நபி முதல் கொண்டு இனி கியாமத் நாள் வரை வாழக்கூடிய அத்தனை மனிதர்களும் அழிக்கப்பட்டு அல்லாஹு தாலாவால் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு அந்த நாளில் அவன் முன்னால் விசாரணைக்காக நிறுத்தப்படுவர். இது குறித்து இறைவன் தன் திருமறையில் கூறும்போது, இன்னையிலா ரப்பிக்க ருஜா, உமது இறைவனிடமே திரும்பிச் செல்லுதல் உள்ளது என இறைவன் கூறுகிறான். இந்த உலகத்தில் இறைவன் மனிதனை படைப்பதற்கு முன்பாக அவன் என்னவாக இருந்தான்? அவன் எதுவுமாக இல்லை. எதுவுமாக இல்லாத ஒன்றை மிக அழகிய மனித வடிவில் படைத்த அந்த இறைவனுக்கு அந்த மனிதனை அழித்துவிட்டு மீண்டும் உயிர்ப்பிப்பது என்பது மிக எளிமையான விஷயம். இது குறித்து இறைவன் தன் திருமறையில் கூறும்போது, அயக்சபுல் இன்சானு அல்லன்னஜும இலாமா, மனிதனின் எலும்புகளை ஒன்று திரட்ட மாட்டோம் என அவன் எண்ணுகிறானா? இறைவன் கேட்கிறான். மனிதனின் எலும்புகளை ஒன்று திரட்ட மாட்டோம் என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கின்றானா?
வலா காதிரின் அலா அன்னு சவ்ய பனானா. அவ்வாறு இல்லை, அவனது விரல் நுனிகளையும் சீராக்க நாம் ஆற்றல் படைத்தவர்கள் என இறைவன் இந்த வசனத்தில் கூறுகிறான். இவ்வாறு அல்லாஹ் தாலாவால் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த மனிதர்கள் அந்த நாளில் பல பிரிவினர்களாக ஆவார்கள். எதற்காக பல பிரிவினர்களாக ஆவார்கள்? இந்த உலகத்தில் தாங்கள் செய்த செயல்களை எல்லாம் காண்பதற்காக பல பிரிவினர்களாக ஆவார்கள். இது குறித்து இறைவன் தன் திருமறையில் கூறும்போது, அந்த நாளில் மக்கள் தங்கள் செயல்களை காண்பதற்காக பல பிரிவினர்களாக ஆவார்கள். அணுவளவு நன்மை செய்தவர் அதை இந்த நாளில் காண்பார். அணுவளவு தீமை செய்தவர் அதை அந்த நாளில் காண்பார். நாம் இந்த உலகத்தில் மிக சிறிய அளவிற்கு நன்மை செய்திருந்தாலும் சரி, மிக மிக சிறிய அளவிற்கு தீமை செய்திருந்தாலும் சரி, அவையெல்லாம் ஒன்று விடாமல் அந்த நாளில் அல்லாஹ் தாலாவால் நம் கண் முன்னால் காண்பிக்கப்பட்டு நாம் செய்த செயல்கள் ஒவ்வொன்றையும் விசாரித்து இறைவன் தீர்ப்பு வழங்குவான். இந்த உலகத்தில் இறைவன் நம்மை படைத்துவிட்டு சும்மா விட்டு விடவில்லை. நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து அனுபவிப்பதற்காக ஏராளமான அருட்கொடைகளை இறைவன் தாராளமாக வழங்கியுள்ளான். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு மிக மிக முக்கியமானது எது? அந்த ஆக்சிஜன் என சொல்லக்கூடிய அந்த சுத்தமான காற்று. அந்த சுத்தமான காற்றினை சுவாசித்துக் கொண்டிருப்பதன் மூலமாகத்தான் நம்மால் இங்கே அமர்ந்திருக்க முடிகிறது. அல்லாஹ்வினுடைய மாபெரும் அருட்கொடை. அது மட்டுமல்ல, நாம் அருந்துவதற்கு சுவையான மழை நீர். அந்த மழை நீரின் மூலமாக இந்த வறண்ட பூமியை, செத்த பூமியை உயிருண்டாக்கி நாம் அதிலிருந்து உண்பதற்காக விதவிதமான தாவர வகை உணவுகள், விதவிதமான காய்கனிகள், இன்னும் ஏராளமான சைவ உணவுகள், அசைவ உணவுகள், ஏராளமான பொருட்செல்வம், மக்கள் செல்வம், இப்படி அவனது அருட்கொடைகளை சொல்லிக் கொண்டே செல்லலாம். இறைவன் அவன் வழங்கியுள்ள அருட்கொடைகளை பற்றி தன் திருமறையில் சொல்லும் போது, நீங்கள் கேட்ட ஒவ்வொன்றையும் அவன் உங்களுக்கு வழங்கினான். அல்லாஹ் வழங்கிய அந்த அருட்கொடையை நீங்கள் எண்ணினால் லா துக்ஸுஹா, அதை உங்களால் எண்ணி முடிக்கவே முடியாது என இறைவன் சொல்கிறான். இப்படி எண்ணற்ற அருட்கொடைகளை வழங்கியுள்ள இந்த இறைவன், இந்த உலகம் சிறந்ததா அல்லது மறுமை வாழ்க்கை சிறந்ததா என தனது திருமறையில் சொல்லும் போது, மறுமையை பற்றி இறைவன் தன் திருமறையில் சொல்கிறான், வலல் ஆகிரத்து ஹைருல்லக்க மினல் ஊலா. நபியே, இவ்வுலக வாழ்க்கையை காட்டிலும் மறுமை வாழ்க்கை தான் சிறந்தது என சொல்கிறான். நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் எண்ணற்ற அருட்கொடைகளை வழங்கியுள்ள இறைவன் எதற்காக இவ்வுலக வாழ்க்கையை காட்டிலும் மறுமை வாழ்க்கை சிறந்தது என சொல்ல வேண்டும்? இது குறித்து இறைவன் தன் திருமறையில் சொல்லும் போது, ஆகிரத்து ஹைரு அபுக்கா, இவ்வுலக வாழ்க்கையை காட்டிலும் மறுமை வாழ்க்கை சிறந்தது. ஏன் தெரியுமா? மறுமை வாழ்க்கை சிறந்ததும் நிலையானதுமாகும் என சொல்கிறான். நாம் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமானது, சொற்பமானது, அழியக்கூடியது. மறுமை வாழ்க்கை மாத்திரம்தான் நிரந்தரமானது, நிலையானது, அழிவே இல்லாதது என இறைவன் இந்த வசனத்தை சொல்கிறான். மறுமையை பற்றி பல இடங்களில் தனது திருமறையில் இறைவன் பேசி இருக்கிறான். அதுபோல நாம் வாழ்கிறோமா இல்லையா, நாம் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கை குறித்தும் தனது திருமறையில் அத்தியாயம் 57 வசனம் 20 கூறுகிறான். ஈழமு அன்னமல் ஹயாத்து துனியா லைபு வலகுவ ஜீனத்து, நன்கு அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலக வாழ்க்கை என்பது விளையாட்டும் வீணும் கவர்ச்சியும். அம்பாலி வல்லவுள்ளார், உங்களுக்கிடையே ஒருவருக்கொருவர் பெருமை அடித்தலும் ஏராளமான பொருட்செல்வங்களையும் மக்கள் செல்வங்களையும் அதிகரித்துக் கொள்வதும் தான் இவ்வுலக வாழ்க்கை என இறைவன் சொல்கிறான். இந்த உலக வாழ்க்கை என்பது விளையாட்டும் வீணும் கவர்ச்சியும் என இறைவன் சொல்கிறான். தன்னிடம் உள்ள பொருளை காட்டிலும் அடுத்தவரிடம் உள்ள பொருள் மிக அழகாக உள்ளது, அதை காட்டிலும் அதற்கு அடுத்தவரிடம் உள்ள பொருள் இன்னும் அதை விட அழகாக உள்ளது என நாம் இந்த உலகத்தில் காணக்கூடிய ஒவ்வொரு பொருளும் அழகாக, அலங்காரமாக, கவர்ச்சியாக காட்டப்பட்டிருக்கிறதா இல்லையா? இறைவன் சொல்லுகிறான், இந்த உலக வாழ்க்கை என்பது விளையாட்டும் வீணும் கவர்ச்சியும் என சொல்லிவிட்டு அதற்கு அடுத்தவரையில் சொல்கிறான், குறுபயனுக்கும், உங்களுக்கிடையே ஒருவருக்கொருவர் பெருமை அடித்தலும் என சொல்கிறான். இறைவன் வழங்கியுள்ள அந்த எண்ணற்ற அருட்கொடைகளை எல்லாம் நன்றாக அனுபவித்துக் கொண்டு நன்றி மறந்தவர்களாக, நீ பெரிய ஆளா, இல்லை இல்லை நான் பெரிய ஆள் என ஒருவருக்கொருவர்
போட்டி போட்டுக் கொண்டு பெருமை எடுத்துக் கொண்டு வாழ்வதாக இறைவன் சொல்கிறான். குருமையினக்கும் காசுருப்பில் அம்பாலி வல்லவுலாத், ஏராளமான பொருட்செல்வங்களையும் மக்கள் செல்வங்களையும் அதிகரித்துக் கொள்வதும் தான் இவ்வுலக வாழ்க்கையை இறைவன் சொல்கிறான். சாதாரணமான நிலையில் இருக்கும் போது அல்லது ஏழ்மையான நிலையில் இருக்கும் போது இறைவனிடம் கையேந்துகிறோம், யா அல்லாஹ் எங்களுக்கும் அதிகம் செல்வத்தை வழங்குவாயாக, பின்னர் பணக்காரராக லட்சாதிபதியாக கோடீஸ்வரராக ஆன பின்பும் கூட நம்மில் யாரிடத்திலாவது என்றைக்காவது போதும் என்ற மனநிலை ஏற்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. இன்னும் அதிகம் செல்வத்தை சேர்க்க வேண்டும் என ஓடோடி கொண்டிருக்கிறோமா இல்லையா? இறைவன் சொல்கிறான், பொருட்செல்வங்களையும் மக்கள் செல்வங்களையும் அதிகரித்துக் கொள்வதும் தான் இவ்வுலக வாழ்க்கை என இறைவன் சொல்கிறான். இறைவன் தனது திருமறையில் மனிதன் குறித்து பேசுகிறான். இன்னல் இன்சான் அல்பி ஹுஸ்ர், மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். இல்லல்லதீன ஆமனு வமிலு சாலிகாத்தி வதவாஸவ் பில் ஹக் வதவாஸவ் பிஸ்ஸப்ர், நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வோரையும் உண்மையை போதித்துக் கொள்வோரையும் பொறுமையை போதித்துக் கொள்வோரையும் தவிர என இறைவன் சொல்கிறான். இந்த வசனத்தில் இறைவன் முதல் வரியில் இந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் பார்த்து மனிதன் நட்டத்தில் இருக்கிறான் என சொல்லிவிட்டு அதற்கு அடுத்த வரிகளில் சொல்கிறான், இன்னின்ன மனிதர்களை எல்லாம் தவிர என சொல்கிறான். யார் அந்த மனிதர்கள்? அல்லாஹ்வையும் அவனது தூதர்களையும் இறை வேதங்களையும் மலக்குமார்களையும் மறுமை நாளையும் இன்னும் விதியையும் நம்பிக்கை கொண்டு தொடர்ந்து நல்லறங்கள் நன்மைகள் செய்வோரையும் உண்மையை சத்தியத்தை போதித்துக் கொள்வோரையும், இன்னும் இந்த உலகத்தில் எத்தனை சோதனைகள் துன்பங்கள் வந்த போதிலும் முழுக்க அல்லாஹ்வின் வழியில் அதிகம் பொறுமையுடன் இருந்து நன்மைகளை சம்பாதித்துக் கொள்வர்களை தவிர என சொல்கிறான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் அனைவரையும் சோதிப்போம் என இறைவன் சொல்கிறான். இந்த உலகத்தில் இறைவனின் சோதனைக்கு அப்பாற்பட்ட மனிதன் யாரும் கிடையாது. அரசன் முதல் ஆண்டி வரை, பரம ஏழை முதல் மிகப்பெரிய பணக்காரர் வரை, ஏன் இறை தூதர்கள் உட்பட மனிதர்கள் அனைவரையும் சோதிப்போம் என இறைவன் சொல்கிறான். மனிதர்கள் அனைவரையும் சோதிப்போம் என சொல்லக்கூடிய இறைவன் அந்த மனிதர்களை எப்படியெல்லாம் சோதிப்போம், எந்தெந்த வகையிலெல்லாம் சோதிப்போம் என தனது திருமறையில் அத்தியாயம் 2 வசனம் 155 கூறுகிறான். வல நப்லு வண்ணக்கும் பிஷையும் மினல் ஹௌஃப் வல் ஜூஇ வனக்ஸு மினல் அம்வாலி வல்லன் புசி வஸ்ஸமராத், ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் செல்வங்களையும் உயிர்களையும் பலன்களையும் சேதப்படுத்தியும் உங்களை நாம் சோதிப்போம் என இறைவன் சொல்கிறான். நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இங்கே இருக்கிறோம். நாம் இங்கே இருப்பவர்களுக்கு நாம் என்றைக்கு பிறந்தோம், எந்த ஆண்டு எந்த தேதியில் பிறந்தோம் என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும். ஆனால் நாம் என்றைக்கு மரணிக்க போகிறோம் என நாம் யாருக்காவது நமக்கு தெரியுமா? நான் 80 ஆண்டுகள் வரை நான் உயிர் வாழப் போகிறேன், இல்லை நான் 90 ஆண்டுகள் வரை வாழப் போகிறேன், அதெல்லாம் இல்லை நான் 100 ஆண்டுகள் வரை வாழப் போகிறேன், யாரெல்லாம் சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியாது. இறைவன் தன் திருமறையில் கூறுகிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சந்தித்தே தீர வேண்டும். மரணம் நம்மை எப்போது வேண்டுமானாலும் எந்த நிமிடம் எந்த நொடியிலும் வரலாம். ஒருவன் தனக்கு வரவிருக்கின்ற அந்த மரணத்தை தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை கொண்டோ ஆட்சி அதிகாரம் பதவி இன்ன பிற செல்வாக்கினை கொண்டோ ஒரு நிமிடம் கூட தள்ளி போட முடியாது. செல்வமும் ஒரு சோதனை, வறுமையும் ஒரு சோதனை. செல்வத்தை கொடுத்தும் சோதிப்போம், செல்வத்தை எடுத்தும் சோதிப்போம் என இறைவன் இந்த வசனத்தில் சொல்கிறான். ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் செல்வங்களையும் உயிர்களையும் பலன்களையும் சேதப்படுத்தியும் உங்களை நாம் சோதிப்போம் என சொல்லிவிட்டு அதற்கு அடுத்த வரையில் இறைவன் சொல்கிறான், பஷீரி சாபிரீன், நபியே பொறுத்து கொண்டோருக்கு நீர் நற்செய்தி கூறுவீராக. யாரெல்லாம் நாம் தரக்கூடிய சோதனைகளை துன்பங்களை பொறுத்து கொண்டு சகித்துக் கொண்டு தொடர்ந்து நன்மைகள் நல்லறங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையில் இறைவனிடமிருந்து அவனது மன்னிப்பும் மகத்தான நிரந்தரமான சுவன வாழ்வு இருக்கிறது என்ற நற்செய்தியை கூறும்படி இறை தூதருக்கு இறைவன் இந்த வசனத்தில் கட்டளையிட்டுள்ளான். மனிதர்களை அனைவரும் சோதிப்போம் என சொல்லக்கூடிய இறைவன், அந்த மனிதர்களை எப்படியெல்லாம் சோதிப்போம் என சொல்லக்கூடிய இறைவன் அந்த மனிதனை எப்போது சோதிப்போம் எனவும் தன் திருமறையில் சொல்கிறான். மனிதனை எப்போது சோதிப்பானா? அவளா இரவுன அன்னகும் யுக்தருன பீ குல்லியாமி மர்ரத்தன்னவ் மர்ரத்தை நீ,
ஒவ்வொரு ஆண்டும் தாங்கள் ஒரு தடவையோ அல்லது 2 தடவைகளோ தாங்கள் சோதிக்கப்படுவதை அவர்கள் உணர மாட்டார்களா? சும்மலா எதுவும் பலாகும் எத்தக்கரும், பின்னரும் அவர்கள் திருந்தவில்லை, படிப்பினை பெறவும் இல்லை என இறைவன் இந்த வசனத்தில் கூறுகிறான். ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டிற்கு நான் ஒரு தடவையோ அல்லது 2 தடவையோ நாம் வழங்கியுள்ள அந்த எண்ணற்ற அருட்கொடையின் மூலமாக தொடர்ந்து சோதித்துக் கொண்டேதான் இருக்கிறோம். பின்னரும் அவர்கள் திருந்தவில்லை, படிப்பினை பெறவில்லை என இறைவன் இந்த வசனத்தை சொல்கிறான். நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் வந்த போதெல்லாம் சோர்ந்து போய் விடுகிறோம், துன்பங்கள் வந்த போதெல்லாம் துவண்டு போய் விடுகிறோம். அல்லாஹ் தஆலா என்னைய சோதிச்சுக்கிட்டே இருக்கானே, என்னைய மாத்திரம் இப்படி சோதனைக்கு மேல சோதனை சோதிச்சுக்கிட்டே இருக்கானே சொல்றோமா இல்லையா? வியாபாரத்தில் திடீர்னு நஷ்டம் ஏற்பட்டு விடுது, பொருளாதாரத்தின் மூலமாக அல்லாஹ் தரக்கூடிய சோதனை. அதுபோல நமக்கு திடீர்னு உடல்நலக் குறைவு ஏற்படுகிறது. நாம இந்த உலகத்தில் யாரையெல்லாம் அதிகம் நேசிக்கிறோமோ அவர்களுக்கு திடீர்னு உடல்நலக் குறைவு ஏற்படுகிறது. குடும்பத்தில குழப்பம், குடும்பத்தில ஏராளமான பிரச்சனை, வியாபாரத்துல பிரச்சனை, அது மாதிரி நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பிரச்சனை. அல்லாஹ் தஆலா என்ன பட்டு சோதனைக்கு மேல சோதனை தந்துகிட்டே இருக்கானே. துன்பம் வரும்போதெல்லாம் துவண்டு போய் விடுகிறோம், சோதனை வரும்போதெல்லாம் நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள் நாம் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம், அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நமக்கு முன்னாடி வாழ்ந்தாங்களா இல்லையா நபிமார்கள்? அவர்கள் தங்களது வாழ்க்கையில் பட்ட சோதனைகளுடன் நாம் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற சோதனை என்பது மிக மிக சொற்பம்தான். எந்த அளவுக்கு தெரியுமா? மழைக்கும் மடுவுக்கும் உண்டான வித்தியாசம். அந்த அளவிற்கு நபிமார்கள் தங்களது வாழ்க்கையில் கடுமையான சோதனைக்கு ஆட்படுத்தப்பட்டார்கள். பெருமானார் அவர்கள் சாதாரண லேசுப்பட்ட மக்களிடத்தில் அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை எட்டி வைத்தார்கள். அந்த மக்காவில் காபாவின் ஆலயத்தை சுற்றிலும் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட சிலைகளை வைத்து வணங்கக்கூடிய அந்த மக்களிடத்தில், அது மாத்திரமல்ல, நாங்கள் மக்காவில் வாழக்கூடியவர்கள் குறைஷிகள், நாங்கள் உயர்ந்த குலத்தினர், மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் என தம்பட்டம் அடித்து பெருமை பேசி திரிந்த அந்த மக்களிடத்தில் நமது உயிரினும் மேலான இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. நீங்கள் மக்காவில் வாழக்கூடியவர்கள், நீங்கள் உயர்ந்தவர்கள், மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் என ஒருபோதும் சொல்லாதீர்கள். இறைவனின் படைப்பில் மனிதர்கள் அனைவரும் சமம் என்ற அந்த ஏகத்துவத்தை எடுத்து சொன்ன ஒரே காரணத்திற்காக இறைத்தூதர் அவர்களுக்கு அந்த மக்கள் சொல்லொன்னா தொல்லைகளை தருகிறார்கள், சொல்லொன்னா துன்பங்களை தருகிறார்கள். இறைத்தூதரை ஏசினார்கள், கேலி பேசினார்கள், இறைத்தூதரை ஊர் நீக்கம் செய்து வைத்தார்கள், பெருமானாரின் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தினார்கள். ஒரு சமயம் பெருமானார் அவர்கள் அந்த காபாவின் ஆலயத்தின் நிழலில் தலையை சாய்த்தபடி இருந்தார்கள். அப்போது அங்கு சில நபித்தோழர்கள் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, இந்த மக்காவில் வசிக்கக்கூடிய அந்த எதிரிகள் எங்களுக்கு தரக்கூடிய தொல்லைகளை எங்களால் தாங்க முடியவில்லை, அவர்கள் எங்களுக்கு தரக்கூடிய வேதனை எங்களால் பொறுக்க முடியவில்லை, நீங்கள் எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா, நீங்கள் எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உதவி கோர மாட்டீர்களா என்று கேட்ட அந்த மக்களிடத்தில் பெருமானார் கூறினார்கள், உங்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாய மக்களில் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட அந்த இஸ்லாமியர்களுக்கு அப்போது இருந்த எதிரிகள் தந்த துன்பங்கள் தொல்லைகளை காட்டிலுமா இப்போது இந்த எதிரிகள் நமக்கு தந்து விட்டார்கள்? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அந்த காலத்தில் வாழ்ந்த சமுதாய மக்களில் இஸ்லாமியர்கள் சிலரை அந்த எதிரிகள் பிடித்து வந்து அந்த பாலைவன சுடு மணல் இருக்கா இல்லையா, அந்த சுடு மணலை தோண்டி அதில் அந்த இஸ்லாமியர்களை உயிருடன் நிறுத்துவார்கள். ரம்பம் என்று சொல்லக்கூடிய கருவியை கொண்டு அவர்களது தலையை அறுத்து இருகூறாக பிளப்பார்கள். அது மாத்திரமல்ல, நன்கு நெருப்பினால் காய்ச்சப்பட்ட இரும்பு சீப்பினை கொண்டு அவர்களது மேனி எங்கும் போதுவார்கள். அந்த இரும்பு சீப்பானது அவர்களது மேனியின் சதை, எலும்பு, நரம்பு அத்தனையும் சிதைத்து சின்னாபின்னமாக்கும். இருந்த போதிலும் அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த இஸ்லாத்திலிருந்து, அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த ஏகத்துவ கொள்கையிலிருந்து அவர்கள் எல்லளவும் பிறளவில்லை. எனவே நீங்கள் அவசரப்படாதீர்கள், பொறுமை இழக்காதீர்கள் என பெருமானார் அவர்கள் அந்த மக்களிடத்தில் போதித்தார்கள். அதுபோலவே சகாபாக்கள் தங்களது வாழ்க்கையில் எந்த நிலையிலும் சரிங்க, வறுமை நிலையிலும் சரி, செல்வ செழிப்பான செழுமை நிலையிலும் சரி, முழுக்க முழுக்க மறுமைக்காக, மறுமையின் வெற்றியை இலக்காக கொண்டு வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள்.
இன்னும் சொல்ல போனால் வறுமையின் உச்சத்தில் இருந்த அந்த சகாபாக்கள் கூட முழுக்க முழுக்க மறுமையின் வெற்றியை மாத்திரமே இலக்காக கொண்டு வாழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை என்னங்க? ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை உண்பதற்கு உணவு, உடுத்துவதற்கு ஆடை. உண்பதற்கு உணவு, உடுத்துவதற்கு ஆடை போதுமான அளவிற்கு இல்லாத அந்த திண்ணை தோழர்கள் கூட மறுமையின் வெற்றியை இலக்காக கொண்டு வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு சமயம் பெருமானவர்கள் தன்னுடைய தோழர்கள் மத்தியில் கூறினார்கள், தோழர்களே, உங்களில் யாரிடத்தில் 2 நபர்களுக்குள்ள உணவு இருக்கிறதோ அவர் 3ஆவதாக ஒரு திண்ணை தோழரை உங்களுடன் அழைத்து செல்லுங்கள். உங்களில் யாரிடத்தில் 4 நபர்களுக்குள்ள உணவு இருக்கிறதோ அவர் 5ஆவதாக 6ஆவதாக 2 திண்ணை தோழரை உங்களுடன் அழைத்து செல்லுங்கள். உங்களிடம் இருக்கக்கூடிய உணவினை பசியோடு இருக்கக்கூடிய அந்த திண்ணை தோழர்களிடத்தில் பங்கிட்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதுபோல உடுத்தி இருந்த ஆடையை எடுத்துக்கொண்டால் எந்த திண்ணை தோழரிடம் மேலாடை என்று ஒன்று இருந்ததே இல்லைங்க. சில திண்ணை தோழர்களிடம் ஒரே ஒரு வேட்டி மாத்திரம் தான் இருந்தது. அதைத்தான் அவர்கள் வாழ்நாள் முழுக்க தங்களது ஆடையாக அணிந்து கொண்டார்கள். இன்னும் வேறு சில திண்ணை தோழர்களிடம் ஒரே ஒரு மிகப்பெரிய போர்வை ஒன்று மாத்திரம் இருந்தது. அந்த போர்வையை அவர்கள் தங்களது உடலில், அந்த கழுத்தில் இருந்து உடல் முழுக்க, அந்த கிரண்டை கால் சொல்றோமா இல்லையா, கழுத்திலிருந்து கிரண்டை கால் முழுக்க உடல் முழுக்க சுற்றி கொண்டு அதைத்தான் தங்களது ஆடையாக அணிந்து கொண்டிருந்தார்கள். இன்னும் வேறு சில திண்ணை தோழரின் நிலையும் மிக மிக பரிதாபகரமானதாக இருந்துச்சு. எந்த அளவிற்கு என்றால், அவர்களிடம் ஒரு மிக சிறிய அளவிலான போர்வை மாத்திரம்தான் இருந்தது. அந்த போர்வையை அவர்கள் தங்களது உடம்பில், அந்த கழுத்திலிருந்து முழங்கால் வரைக்கும் தான் சுற்றி கொள்ள முடியும். அதுபோல அந்த மிக சிறிய அளவிலான போர்வையை தங்கள் ஆடையாக அணிந்து கொண்ட அந்த தோழர்கள் வெளியே வரும்போது தங்களது மறைவிடங்களை யாராவது பார்த்து விடுவார்களோ என்று அஞ்சியபடியே தங்களது கைவிரல்களால் அந்த ஆடையை பிடித்தபடியே நடப்பார்களாம். எந்த அளவிற்கு வறுமையின் கொடுமை என பாருங்கள். ஒரு சமயம் ரபியா இப்னு காஃப் என்ற நபித்தோழர், இவர் ஒரு திண்ணை தோழர், பெருமானார் அவர்களுக்காக அந்த தோழர் என்ன செய்யறாரு, உளு செய்வதற்காக தண்ணீர் எடுத்து வைக்கிறாரு. ரசூலுல்லாஹ் தங்களுடைய இயற்கை தேவையெல்லாம் முடிச்சுக்கிட்டு அங்க வர்றாங்க. இந்த மனிதர் ரசூலுல்லாஹ்க்காக உளு செய்வதற்காக தண்ணீர் எடுத்து வச்சிருந்தாரா இல்லையா, அதை எடுத்து பெருமானார் அவர்களுக்கு ஊற்றி கொடுத்து உதவி செய்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த மனிதரை பார்த்து கேட்கிறாங்க, யார் ரபியா, உமக்கு ஏதாவது தேவை இருந்தால் சொல்லுங்களேன், உமக்கு ஏதாவது தேவை இருந்தால் சொல்லுங்களேன் என சொன்னபோது அந்த மனிதர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஒரே ஒரு தேவை, ஒரே ஒரு ஆசை இருக்கு. அது என்னவென்றால், நாளை மறுமையில் நான் சுவனத்தில் நான் உங்களுடன் நான் இருக்க ஆசைப்படுகிறேன். உடனே ரசூலுல்லாஹ் திரும்ப கேட்கிறாங்க, இது வல்லாத வேற ஆசை இருந்தா சொல்லுங்களேன், இந்த துனியாவுல, இந்த உலகத்துல ஏதாவது ஆசை இருந்தா, தேவை இருந்தா சொல்லுங்களேன்னு சொல்லும்போது அந்த மனிதர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, அல்லாஹ்வின் தூதரே, நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேனோ அதுதான் எனக்கு வேண்டும். என்னுடைய ஆசை, என்னுடைய தேவை எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நாளை மறுமையில் சுவனத்தில் நான் உங்களுடன் இருக்க நான் ஆசைப்படுகிறேன். அதற்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்பதாக கூறினார்கள். உடனே பெருமானார் அவர்கள் சில கூடுதலான உபரியான வணக்க வழிபாடுகளை செய்யும்படி அறிவுறுத்தினார்கள். நாம் இங்கே கவனிக்க வேண்டிய அம்சம் என்னவென்றால், அடிப்படை தேவையான உண்பதற்கு உணவு, உடுத்துவதற்கு ஆடை போதுமான அளவிற்கு இல்லாத அந்த தோழர்களிடத்தில் உங்களது தேவையை சொல்லுங்கள், நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று சொன்ன போது அந்த தோழர்கள், இது அழியக்கூடிய அற்பமான சொற்பமான உலகம், இந்த உலகத்தில் எங்களுக்கு எந்தவித தேவையும் இல்லை, எங்களுக்கு இந்த உலகத்தில் எந்தவித ஆசையும் இல்லை, எங்களது தேவையெல்லாம் மறுமையில் நாளை இறைவனிடத்தில் இந்த மகத்தான சுவன வாழ்வை நாங்கள் பரிசாக பெற வேண்டும், அந்த சுவனத்தில் நாங்கள் உங்களுடன் இருக்க ஆசைப்படுகிறேன் என்பதாக சொன்ன வரலாறை எல்லாம் நாம் பார்க்கிறோம். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த நிலையிலும் சரிங்க, எந்த நிலையிலும் இது போன்ற நன்மக்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லரமான அனைவருக்கும் தந்தல்வான பிரார்த்தித்தவனாக எனது இந்த முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். மகத்தான மறுமை வாழ்வு எனும் தலைப்பில் திருக்குரான் மற்றும் ஹதீஸ் வாயிலாக நாம் சில செய்திகளை பார்த்து வருகிறோம். அல்லாஹ் தஆலா தான் நாடியவருக்கு எந்த பாவத்தையும் மன்னித்து விடுவான். அதே நேரத்தில் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய அந்த ஷிர்க் எனும் பெரும்பாவத்தை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான்.
இது குறித்து இறைவன் தன் திருமறையில் அத்தியாயம் 5:72 கூறுகிறான், யார் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தடை செய்து விட்டான், அவர்கள் தங்குமிடம் நரகம் என இறைவன் இந்த வசனத்தை சொல்கிறான். அதுபோல இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்விற்கு இணை கற்பித்தவராக மரணிக்கிறவர் நரகத்தில் நுழைவிக்கப்படுவார். நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளில் பலர் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய இந்த ஷிர்க் எனும் பெரும்பாவத்தில் ஈடுபடுபவர்களாக இருப்பதை நாம் காண்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹு, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அந்த ஏகத்துவ கலிமாவை முன்மொழிந்தவர்களாக அல்லாஹ்வையும் வணங்கிக் கொண்டு அல்லாஹ்விற்கு இணையாக தர்காக்களுக்கு சென்று அந்த கல்லாலும் மண்ணாலும் செய்யப்பட்ட சமாதிகளை வணங்கக்கூடியவர்களாக நம்முடைய இஸ்லாமியர்கள் இருப்பதை நாம் காண்கிறோம். அந்த தர்காக்களில் தான் எத்தனை எத்தனை இணை வைப்பான காரியங்கள். ஒன்றா இரண்டா? இந்த மாற்று மத சகோதரர்கள் தேர் திருவிழான்னு கொண்டாடுவாங்க, பார்த்திருக்கீங்களா? அது அவங்க நம்பிக்கை. அதுபோல நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அந்த தர்காக்களுக்கு போய் சென்று சந்தனக்கூடு விழா, கொடிமரம் விழா, கந்தூரி விழா, அது மாத்திரமல்ல, இன்னும் எத்தனை எத்தனை இணை வைப்பான காரியம், தகடு, தாயத்து, வில்லி, சூனியம், அதுபோல இவர்கள் நம்பக்கூடிய அந்த அவுலியாக்களின் பெயரில் அல்லாஹ்விற்கு இணையாக அந்த மௌலிதி பாடல்களை ஓதுதல், நிறைய சொல்லிக்கிட்டே போனாங்க. இதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் ஜோசியம் பார்க்கிறாங்க, நல்ல நேரம் கெட்ட சகுனம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு திருமணம் நிக்கா வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லது ஒரு வீட்டுக்கு குடி போவதா இருந்தாலும் சரி, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கறாங்க. என்னுடைய பிள்ளைக்கு, என்னுடைய பையனுக்கோ அல்லது பொண்ணுக்கோ திருமணம் வச்சிருக்கேன், 10 to 12 முபாரக்கான வேலையில வச்சிருக்கேன், குறித்த நேரத்தில் கலந்துக்கங்க சொல்றாங்க, பாக்குறோம். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சகுனம் பார்ப்பது இறைவனுக்கு இணை கற்பித்தல் ஆகும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் சகுனம் பார்த்து அதன் பிரகாரம் தன்னுடைய காரியத்தை அமைத்துக் கொள்கிறாரோ அவர் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விட்டார். இப்படி ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க பாருங்க. அது மட்டுமல்ல, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறைவன் கூறுகிறான், ஆதமின் மகன் என்னை புண்படுத்துகிறான், அவன் காலத்தை ஏசுகிறான், அவன் காலத்தை திட்டுகிறான், நானே காலத்தை படைத்தவன், என்னுடைய கையிலே அதிகாரம் உள்ளது, நானே இரவு பகலை மாறி மாறி வர செய்கிறேன் என அல்லாஹ் தஆலா சொன்னதா பெருமானா சொல்றாங்க. அப்ப இவன் நல்ல நேரம் கெட்ட நேரம் சொல்லி சொல்றான்னா இவன் என்ன செய்யறான்? அல்லாஹ் திட்டுறான். அல்லாஹ் தஆலா சொல்றதை பாக்குறோம். ஒரு சமயம் பாத்தீங்கன்னா, மறுமை நாள்ல நபியின் உம்மத்து எப்படி இருக்குன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு எடுத்து காட்டுறான். ஆதிக உம்மத்துக்கு, நபியே இவர்கள் தான் உம்முடைய உம்மத்தினர், சமுதாயத்தினர் என ரசூலுல்லாஹ்வுக்கு எடுத்து காட்டிவிட்டு அந்த மறுமையில கேள்வி கணக்கே இல்லாம சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய 70,000 நபர்களையும் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தஆலா தனியா எடுத்து காட்டுறான். பெருமானார் அவர்கள் எந்த ஒரு இறை செய்தியா இருந்தாலும் என்ன செய்வாங்க? தன்னுடைய தோழர்கிட்ட சொல்லிடுவாங்களா இல்லையா? அந்த அடிப்படையில் தன்னுடைய தோழர்கிட்ட சொல்றாங்க, இந்த வகை செய்தி சொல்றாங்க. இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா மறுமையில சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய என்னுடைய உம்மத்தினரை, சமுதாயத்தினை எடுத்து காட்டினான். அதில் கேள்வி கணக்கு எதுவுமின்றி சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய 70,000 நபர்களை தனியாக எடுத்து காட்டினான். ரசூலுல்லாஹ் அந்த செய்தியை சொல்லிட்டு தன்னுடைய இல்லத்துக்கு போயிடுறாங்க. அங்கிருந்த நபித்தோழர்கள் மத்தியில இது ஒரு மிகப்பெரிய விவாத பொருள் ஆயிருந்துங்க. பெருமானார் அவர்களுடைய உம்மத்தினர்ல 70,000 நபர்கள் கேள்வி கணக்கே இல்லாம சொர்க்கத்துக்கு போவாங்களா? அவர்கள் யாரு? அவர்கள் எப்படிப்பட்ட தன்மை படைத்தவர்கள் சொல்லி ஆளாளுக்கு பேசிக்கிறாங்க. ஒரு சில நபித்தோழர்கள் சொல்றாங்க, நாம் அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நேசிக்கிறோம், நாம் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் அதிகம் அதிகம் நம்பிக்கை கொண்டுள்ளோம், எனவே நாம் அந்த 70,000 நபர்கள் பட்டியல் நிச்சயம் நாம் இடம்பெற்றிருப்போம் சொல்றாங்க. இன்னொரு சில நபித்தோழர்கள் என்ன செய்யறாங்க? இந்த நபித்தோழர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கு மறுக்கிறாங்க. கருத்தை மறுத்து சொல்றாங்க, நாம அந்த பட்டியல்ல இருக்க வாய்ப்பு இல்லையா? நாம அந்த 70,000 நபர்கள் பட்டியல்ல சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய அந்த கேள்வி கணக்கே இல்லாம போறாங்கல்ல, அந்த பட்டியல் நாம இருக்க வாய்ப்பு இல்ல. வேணுமானா நம்ம பிள்ளைகளை வேணும்னா இருக்கலாம். ஏன்னா நாம ஜாகிலியா காலத்துல, அந்த அறியாமை காலத்துல அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய அந்த ஷிர்க் பெரும்பாவத்தில் நாம இருந்தோம்.
பெருமானார்களுடைய அந்த போதனைகளை கேட்டப்படதான் நம்ம என்ன செய்யிருக்கோம், இஸ்லாம் மார்க்கத்துக்கு வந்திருக்கோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் அப்படி இல்லை. அவர்கள் முஸ்லிம்களாகவே பிறந்தவர்கள், அவர்கள் இந்த மார்க்கத்திலே பிறந்தவர்கள். இதனால அவர்கள் அந்த 70,000 நபர்கள் பட்டியல அவங்க இருப்பாங்க, நாம இருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. ரசூல் அந்த வழியே வர்றாங்க. என்னப்பா எதை பத்தி விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கிறாங்க. உடனே அங்கிருந்த தோழர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, மறுமை நாள்ல சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய உங்களுடைய உம்மத்தினரை அல்லாஹ் தஆலா எடுத்து காட்டினானா இல்லையா, அதுல கேள்வி கணக்கே இல்லாம சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய 70,000 நபர்களை தனியாக எடுத்து காட்டினான் இல்லையா, அவர்கள் யாரு, அவங்க எத்தகைய தன்மை படைத்தவர்கள் ரொம்ப ஆவலோட கேட்கிறாங்க. உடனே பெருமானார் சொல்றாங்க, அவர்கள் யார் தெரியுமா, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, அவர்கள் மந்திரித்து பார்த்திருக்க மாட்டார்கள், அவர்கள் மந்திரித்து பார்த்திருக்க மாட்டார்கள், அவர்கள் ஓதி பார்த்திருக்க மாட்டார்கள், அவர்கள் சகுனம் பார்த்திருக்க மாட்டார்கள். இப்ப பாக்குறாங்களா இல்லையா, ஒரு நிக்கா வந்துருச்சுன்னா, அதாவது ஒரு வீட்டுக்கு குடி போறாங்க, என்ன செய்யறாங்க, நல்ல நேரம் கெட்ட நேரம் பாக்குறாங்களா இல்லையா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர்கள் சகுனம் பார்த்திருக்க மாட்டார்கள். இன்னும் இந்த உலகத்தில் எத்தனை எத்தனை சோதனைகள், துன்பங்கள், நோய்கள் வந்த போதும் முழுக்க முழுக்க அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களாக அவனிடத்தில் மாத்திரமே உதவி கோருவார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லி முடித்த மாத்திரத்திலே உடனே அங்கிருந்த உக்காசா என்ற நபித்தோர் எழுந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் அந்த 70,000 நபர்கள் பட்டியல நான் இருக்கிறேனா, நீங்க அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பெருமானார் சொல்றாங்க, ஆம் உக்காசா, நீங்கள் இருக்கிறீர்கள். உடனே அருகில் இருந்த இன்னொரு தோழர் எழுந்து அவனோட கேட்கிறான், அல்லாஹ்வின் தூதரே, நான் அதுல இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உக்காசா உங்களை முந்திக் கொண்டார் என்று சொன்னாங்க. நாம இங்க கவனிக்க வேண்டிய அம்சம் என்னவென்றால், மிக மிக சோதனையான காலகட்டங்க, கடுமையான சோதனைகள், துன்பங்கள், நோய்களுக்கு வாய்ப்பட்ட அந்த சகாபாக்கள் கூட எல்லா நிலையிலும் முழுக்க முழுக்க மறுமையின் வெற்றியை மாத்திரமே இலக்காக கொண்டு வாழக்கூடிய செய்திகள் எல்லாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் இது போன்ற எத்தனை எத்தனை சோதனைகள், துன்பங்கள், நோய்கள் வந்த போதிலும் முழுக்க முழுக்க மறுமையின் வெற்றியை மாத்திரமே இலக்காக கொண்டு வாழக்கூடிய நன்மக்களாக, நாளை மறுமையில் உயர்ந்த அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் இடம்பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் என்னையும் உங்களையும் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக என பிரார்த்தித்தவனாக எனது உரையை நிறைவு செய்வதற்கு முன்பாக முக்கியமான 2 அறிவிப்பு பண்ண சொல்லியிருக்காங்க. முதலாவது அறிவிப்பு, இந்த வார ஜும்மாவினுடைய வசூல் நம்முடைய செங்கை மேற்கு மாவட்டத்தினுடைய அந்த மருத்துவ உதவி தேவைகளுக்காக இன்ஷா அல்லாஹ் திரட்டப்பட உள்ளது. நம்முடைய செங்கை மேற்கு மாவட்டத்தை பொறுத்த மட்டும் நமக்கெல்லாம் தெரியும், நிறைய பல கிளைகளை கொண்ட பெரிய மாவட்டம். அதனால இந்த மருத்துவ உதவிகள் கோரி நிறைய விண்ணப்பம் வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு மருத்துவ செலவுகள் சாதாரண விஷயமா, அதுவும் குறிப்பாக பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துல ஒரு பொருளாதாரத்தை ஈட்டக்கூடியவர், வாழ்வாதாரத்தை சம்பாதிக்கிறவர் திடீர்னு நோய்வாய்ப்பட்டு, குடும்ப தலைவர் இருக்காருல்ல, அவர் திடீர்னு ஒரு நோய்வாய்ப்பட்டோ அல்லது ஒரு விபத்துல சிக்கி காயமடைந்து ஒரு மருத்துவமனையில போய் ஒரு 10 நாள் ஒரு 15 நாள் போய் படுத்துட்டாருன்னு வைங்களே, அவருக்கு மாத்திரம் பாதிப்பு இல்லைங்க, அந்த குடும்பமே நடுத்தரவுக்கு வந்த செய்திகளை நம்ம பார்க்கிறோம். இறைவன் தன் திருமறையில் சொல்கிறான், ஒரு மனிதரை இந்த உலகத்தில் வாழ வைத்தவர் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களையும் வாழ வைத்தவர் போன்றவர் ஆவார். எவ்வளவு பெரிய நற்கூலி பார்த்தீங்களா? நீங்கள் இன்று தரக்கூடிய அந்த மருத்துவ உதவிக்காக தர்றீங்கல்ல, இன்றைக்கு தரக்கூடிய அந்த பொருளாதாரத்தின் மூலமாக ஒரு நபர் பயன்பெற்றாலும் கூட அதுக்கு எவ்வளவு பெரிய நற்கூலி பார்த்தீங்களா? எனவே என்ன செய்யுங்க, தாராளமா சகோதரர்கள் வெளியே துண்டு ஏந்தி நிற்பாங்க, தாராளமா என்ன செய்யுங்க, இந்த ஒரு நற்கூலி அதிகம் அல்லாஹ்விடத்தில் பெற்று தரக்கூடிய இந்த பணிக்கு என்ன செய்ய, தாராளமா உங்களுடைய பொருளாதாரத்தை வாரி வணங்குங்க. அது போல அதுக்கு அடுத்து இன்னொரு அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பிப்ரவரி 1ஆம் தேதி தென் சென்னை மாவட்டம் சார்பாக இன்ஷா அல்லாஹ் டி நகர்ல தியாகராய ஹால்ல ஒரு மாபெரும் கல்வி கருத்தரங்கம் நடைபெறுதுங்க. இது மிக மிக மாணவர்களுக்கு மிக பயனுள்ள விஷயம்ங்க, பயனுள்ள நிகழ்ச்சியா இருக்கும். ஏன்னா மிகப்பெரிய அந்த கல்வியாளர்கள்லாம் இந்த நிகழ்ச்சி பங்கு பெறுறாங்க. அதனால உங்களுடைய வீட்டுல மாணவர்கள் இருந்தாங்க, என்ன செய்யுங்க, அவங்கள அனுப்பி வைங்க. அது மாத்திரமல்ல, உங்களது பிள்ளைகள் அனுப்புவது மட்டும் இல்லாம பக்கத்தில் அருகில் இருக்கக்கூடிய சகோதரிகள் இங்க வராதவங்க இருக்காங்கல்ல, அவங்களுடைய பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த செய்தி கொண்டு போங்க. செய்தி சொல்லி என்ன செய்யுங்க, அவங்களை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யுங்க, பங்கு பெற செய்யும்படி கேட்டுக்கொண்டு எனது இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.